உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகிறாரு, எந்தெந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுக்க போகிறாருன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சனி பகவானுடைய வக்கர பயிற்சிக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி சனி பகவானுடைய காயத்ரி ஓம் காகத் வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லி 12 ராசி அன்பர்களுக்கும் சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கன்னி ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே ஒரு தனி திறமை உடையவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள். ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டே இருக்கணும், நம்மளை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம மற்றவங்கள மதிக்கணும், மற்றவங்களும் நம்மளை நல்லா மதிக்கணும், ஒரு பேர் புகழோட வாழணும், ஒரு அந்தஸ்தோடு வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். முதல்ல அது என்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்த்துருவோம். இந்த கன்னி ராசி அன்பர்கள் இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் அதிகப்படியான கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. என்ன சார் வாழ்க்கையே கடனில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு சார், நான் எப்படி சார் கடன் வாங்காமல் இருக்கிறது? பிஸ்னஸ்க்கு ஓடி வாங்கியிருக்கேன், நான் ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கேன், எல்லாமே இருந்தால் கூட புதிய கடனை சேர்த்து கொள்ளாமல் இருப்பது சிறப்பு. அதுதான் ரொம்ப முக்கியம். புதுசாக போய் கடன் வாங்காதீங்க. இந்த காலகட்டம் கடனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த கடன் எப்படி வரும் அப்படின்னா, ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயங்களை நம்ம ஏதாவது யோசித்து பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு கடன் வந்துடும். அது சாதாரண ஃபோன் வாங்கிறதுலேருந்து நீங்கள் வீடு வாங்குற வரைக்கும் அடுத்த ஒரு 6 மாதங்கள் தள்ளி போடுங்க. தப்பு கிடையாது, நீங்கள் வாங்குங்க, தள்ளி போடுங்க. ஏன்னா என்ன ஆகுனா, இந்த நேரத்தில் வாங்கக்கூடிய கடன் ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு வாங்குற மாதிரி ஆயிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்க. வீடு தேவை தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்கள் பட்ஜெட்டுக்கு மேலே போய் எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்குவீங்க. அப்போ என்ன ஆகிடும்னா, அதிகப்படியான கடன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஒரு கார் வாங்குறீங்க, இப்போ நீங்கள் போய் ஃபஸ்ட்டு போய் ஒரு 10 lakhs அப்படின்னு போய் பார்க்குறீங்க. அது கடைசியில் என்ன ஆகும், இல்லை இந்த வண்டி சரியில்லை, அந்த வண்டி சரியில்லைன்னு சொல்லி ஒரு 15 லட்சம் ஒரு வண்டி வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வருது, ஏதோ ஒரு பிஸ்னஸ் வருது. அப்போ இந்த கடனை வாங்கி இந்த பிஸ்னஸை பண்ணி ஒரு 6 மாதத்துக்குள்ளே நம்ம ரொட்டேஷன் பண்ணி கடனை கட்டிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது ஒரு தவறு நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அப்போ என்ன ஆகும், பிஸ்னஸில் நீங்கள் ஒரு 3 மாதத்தில் தரேன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க, அது நடக்கலாம், என்ன ஆகும், அது ஒரு கெட்ட பேர் வரும். திருப்பி அதுக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரியோ ஏதோ ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த கன்னி ராசி என்பவர்கள் அடுத்த 6 மாதத்துக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்குது, ஏற்கனவே கொஞ்சம் பிபி இருக்குது சார், சுகர் இருக்குது, எனக்கு பேக் பெயின் இருக்குது, அதேமாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள் ஜென்ரலாகவே இதெல்லாம் இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா அதில் அதிகப்படியான கவனம் எடுத்துக்கங்க. ஏன்னா அதனால் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி வெளியில் சாப்பிடும்போது செய்யும்போதெல்லாம் உணவில் நல்ல உணவு சாப்பிட்றோமா, இந்த உணவு தேவையா அப்படின்னு ஒரு வாட்டி யோசிச்சுட்டு அதுக்கான கரெக்டான ஒரு டயட்டை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உடல் ரீதியான பாதிப்புகள் வராது. இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக இருக்குது கன்னிராசி என்பதுக்கு ஒரு அடுத்த 6 மாதம். இதில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்க அப்படின்னா வேறு எந்த பிரச்சனைகளும் வராது. அதே போல் என்னெல்லாம் பாசிட்டிவ் இருக்குது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் சார். முதல்ல இந்த கன்னிராசியில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சூப்பரான வேலையை எப்படியா வாங்கிடணும் அப்படின்னா அதிகப்படியான முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக நடக்க தான் போகுது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் அது எந்த படிச்சிருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக இருக்குது. அதே போல் கன்னிராசியிலும் நிறைய பேர் வேலை மாறணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க. உறுதியாக மாறி தான் தீர்வீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்களே மாற வேணாம்னு நினச்சா கூட மாறுற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மாறிக்கங்க. அந்த மாற்றம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும், நல்ல பதவிகளை கொடுக்கும். ஃப்யூச்சரில் இந்த சேஞ்சஸ் எனக்கு இதை கொடுத்துச்சுன்னு சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுத்தே தீரும்.
அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் வெளியூர் போய் வேலை பார்க்கறது, வெளிநாடு போய் வேலை பார்க்கறது, இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு வாட்டி ஃபாரின் போயிட்டு வந்துடணும், ஒரு 2 வருஷம் வேலை பார்த்துட்டு வந்துடணும், ஒரு 5 வருஷம் வேலை பார்த்துட்டு வந்துடணும் சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. படிக்கவாவது ஒரு வாட்டி போயிட்டு வந்துடணும், ஏதாவது ஒரு டூராவது போயிட்டு வந்துடணும் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம். வெளிநாட்டில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் ஒரு டூர் போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் கண்டிப்பாக போய் அதை என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்க போகுது. அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கன்னி ராசி என்பவர்களுக்கு வேலையில் இருந்த நெருக்கடிகள் குறையும். வேலையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாற்றம் ஏற்படும். ஒரு தெளிவாக இருக்கும். நிறைய பேர் வேலை மாறலாமா வேணாமா, இல்லை இந்தியா போயிடலாமா செஞ்சிடலாமா, நம்ம இங்கேயே செட்டில் ஆகிடுவோமா இல்லையா, நம்ம குழந்தைங்களாம் இங்கே தான் வளருவாங்களா, இல்லை நம்ம இங்கே கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே வந்துடலாமா செஞ்சிடலாமான்ற இருந்த குழப்பங்கள் தீர்ந்து ஒரு தெளிவாக நான் இங்கே தான் இருக்க போகிறேன், இல்லை நான் இங்கே இத்தனை வருஷம் வேலை பார்க்க போகிறேன், இப்படி சம்பாதிக்க போகிறேன், இவ்வளோ இந்த வேலையில் இருப்பேன் அப்படின்னு ஒரு தெளிவான சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் கன்னி ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய நேரம். நான் முதல் சொன்ன மாதிரி கடன் வாங்கி வாங்குற மாதிரி இருக்குது. அந்த கடன் வாங்கும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக இது தேவையா தேவையில்லைன்னு ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சிங்க. கண்டிப்பாக கன்னி ராசி என்பவர் அடுத்த 6 மாதத்தில் ஒரு வீடு வாங்கி தான் ஆகணும் சார், ஒரு இடம் வாங்கி தான் ஆகணும் சார், ஒரு கார் வாங்கி தான் ஆகணும் சார், ஒரு மொபைல் வாங்கி தான் ஆகணும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் அதுக்கான பிளான்லாம் போட்டு வச்சுருப்பீங்க ஆல்ரெடி. நம்ம ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் வாங்கலாம், செப்டம்பர் மாதத்தில் வாங்கலாம், இல்லை தீபாவளிக்கு வாங்கலாம்னு யோசிச்சு வச்சுருப்பீங்க. அதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய நேரம். இந்த கடன்ற விஷயங்கள் கொஞ்சம் வரதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் ஒரு தடவைக்கு வீட்டில் 2 வாட்டி பேசுங்க. உங்கள் மனைவிக்கிட்டேயோ உங்கள் கூட பிறந்தவங்ககிட்டயோ பேசிவிட்டு இது மாதிரி பண்ணலான் இருக்கேன், இது இப்படி வருது அப்படின்னு சொல்லி பேசுனீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் சில தெரியாமல் போயிடும், உங்களுக்கு சில விஷயங்கள் பாசிட்டிவாக படும். ஆனால் மற்றவங்ககிட்ட பேசும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க இதில் இது மாதிரி பிரச்சனை இருக்குது, ஏன் இதை யோசிக்கிறீங்க, இது வேண்டாமே, இதை தள்ளி போடலாமேன்னு சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் தெளிவாகிடுவீங்க. அந்த மாதிரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம். அதனால் வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்கலாம். அதே போல் வீடு விற்கக்கூடிய நேரம், இடம் விற்கக்கூடிய நேரம், வண்டி வாகனம் விற்று புதுசாக வாங்கக்கூடிய நேரம், அதேமாதிரி வீடு விற்று இடம் வாங்கக்கூடிய நேரம், வீடு விற்று வேற ஒரு இடம் வாங்கக்கூடிய நேரம், அதேமாதிரி வீடு கட்டக்கூடிய நேரம். இதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் குழந்தைகளை வெளியூரில் படிக்க வைக்கக்கூடிய நேரம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரம், குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அதே போல் காதல் நிறைய பேருக்கு வரக்கூடிய நேரம், காதலில் வெற்றி பெறக்கூடிய நேரம், காதல் திருமணமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. லவ் பண்ணுறீங்க, சொல்லாமலே இருக்கீங்க, அதெல்லாம் சொல்லி காதல் சக்ஸஸ் பண்ணிக்கூடிய நேரம். அதேமாதிரி காதலிச்சிட்டு இருக்கீங்க, திருமணத்துக்கு முயற்சி பண்ணும்போது இல்லை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த காதல் திருமணமாக மாறக்கூடிய நேரம். அதே போல் திருமணமே ஆகாதவர்கள் இந்த வருஷம் இந்த ஜூலை 26ஆம் தேதியில் திருமணம் நடந்தே தீரும் சார். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது நீங்கள் என்ன ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலும் சரி, என்ன தோஷங்கள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதே போல் திருமணத்தில் கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம். ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சேர்ந்து வாழ்ந்துருவீங்க. இல்லை சார் இது வேண்டாம் சார், எனக்கு நான் இதுலேருந்து பிரிஞ்சு போகலான் இருக்கேன், எனக்கு நான் வந்து டைவர்ஸ் வாங்கிக்கலான் இருக்கேன், எனக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்குது, அதை முடிச்சுக்கலான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய அதை உறுதியாக இருந்து அந்த பிரச்சனையை நிவர்த்தி பண்ணிவிட்டு இது வேணும் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே மாதிரி 2ஆம் திருமணம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா லைஃப்பில் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு என்னென்னா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு தவறான ஒரு வரனை தேர்வு செய்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், பிரிந்து இருக்கக்கூடியவர்கள், அடுத்த திருமணம் பண்ணலாம்னு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அடுத்த திருமண யோகம் உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் நிறைய வரும். அந்த பண வரவுகளை கரெக்டான வகையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் போய் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு இல்லாமல் ஒரு இடமாவோ, ஒரு வீடாவோ, ஒரு நகையாவோ, இல்லை ஏதாவது ஒரு மந்த்லி சேவிங் பிளான்லேயோ அதெல்லாமே பண்ணக்கூடிய யோசனைகள் வரும். அந்த யோசனைகள் செயல் வடிவமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கன்னி ராசி என்பவர்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் இருக்குது. ஒரு 2 விஷயம் மட்டும்
தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்கக்கூடாது. உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். மற்ற விஷயங்கள் கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு, பூர்வீக சொத்து கிடைக்கிறது, பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே பாசிட்டிவ் இருக்குது. அதெல்லாம் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக இதை விட அதிகப்படியான பலனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா கோச்சாரம், அது தவிர தசாபுத்தி அப்படின்றது சேர்த்து பார்ப்போம். தசாபுத்தியில் காலங்கள் சரியில்லை. இப்போ பார்த்திங்கன்னா சில பேருக்கு ராகு தசை மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்கு. பொருளாதாரத்துலேயும் உறவுகள்லேயும். கேது தசை, புதன் தசைகள் மிகப்பெரிய கடன்களை கொடுத்துருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ஜாதகத்தில் எதனால் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு அந்த கர்ம வினையை பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் 99 ரூபாய்க்கு. அதில் பலன்கள் வராது. அதே போல் ஜாதகத்தை 51 பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம். அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே போல் சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களா ஜாதகம் அப்படின்னு கேட்குறீங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு இல்லை யாருக்காக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நோட்டில் எழுதி தரும். வேணுன்றவங்க கால் பண்ணலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் விரிவாக திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, வாஸ்து முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னங்கள் எல்லாமே பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதுமாரி இந்த பயிற்சி வகுப்பு ஆன்லைன்லேயும் நடக்குது, நேரடி வகுப்பாக நடக்குது. இது வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன்லையும் சேர்ந்து படிக்கிறாங்க, வெளியூரில் இருக்கவங்க ஆன்லைன் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.